நாளைக்கு முன்னாடி மதுராந்தகத்துல ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டம் நரேந்திர மோடி பேசினார். டிவில பாத்தீங்களா? அதுல மோடி உட்கார்ந்து இருந்தார். மோடிக்கு பக்கத்துல எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்து இருந்தார். மோடியும் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நேரம் சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க. இவரு ஏதோ காதுல சொல்றாரு, அவர் புக்கு சிரிக்கிறாரு. கொடுமை என்ன தெரியுமா? மோடிக்கு தமிழ் தெரியாது, எடப்பாடிக்கு ஹிந்தி தெரியாது. உன்னை பார்த்தா கூட அப்படியே சாட்சாத் பான்புரியா பார்த்த மாதிரி தான் இருக்கு. பேசியாச்சா? அந்த பிள்ளைக்கு தமிழ் தெரியாது. ஒருத்தர் புதுசா கிளம்பி இருக்கான். ப்ரோ ப்ரோ பெரிய தலைவலி ஆகுது. பத்தாவதுக்கு இந்த அணில் குஞ்சுங்களுக்கு விசில் வர கொடுத்துட்டானுங்க. அதுங்க பார்த்து ஊதினே இருக்குதுங்க. அது பேர் என்னடா? விசில். அது ஆங்கிலத்தடா. தமிழ்ல அது பேர் என்னடா? மடக்கூதி. மடக்கு ஊதி. மடக்கு ஊதி சொல்லு. அசிமா பேசாத. எங்களுக்கு வந்து கேடு காலம் அதெல்லாம். நாங்க யார் யாருக்குள்ள அரசியல் பண்ணோம் தெரியுமா? எங்களுக்கு நாங்க பாரு, இப்ப எங்களுக்கு எதிர்க்கல யாரு? குக்கரு ஜான் பாண்டியன் தேர்தல ஜெயிச்சதே இல்ல. அன்புமணி ராமதாஸ் தேர்தல நின்னதே இல்ல. பாரிவேந்தர் அப்படின்னா என்னன்னே தெரியாது. பாயோ பहनो ना खाऊंगा ना खाने दूंगा. डीएम की सरकार, स्टालिन की सरकार भ्रष्टाचार है. போடி பா நம்ம பேசுறோம். ஒரு மயிர தெரியாத அந்த புரியல. ஊழலை ஒழிப்போம். அன்புமணி பயன்ட்டாரு. நம்மள தான் சொல்றானோன்னு. ஏன்னா அன்புமணி இந்தூர் மருத்துவ கல்லூரியில முறைகேடு செய்தார்னு எஃப்ஐஆர் போட்டதே மோடி தான். அதிமுக கதை இப்ப எப்படி இருக்குன்னா, அத்தைக்கு மீச முளைச்சாதான் சித்தப்பா. அத்தைக்கு மீச முளைக்க போறதும் இல்ல, அத்தை சித்தப்பா ஆக போறதும் இல்ல, அதிமுக ஆட்சி வர போறதும் இல்ல. இங்க வந்து உட்கார்ந்த உடனே பக்கத்துல அந்த விஸ்வநாதன் என்ன கேட்டாங்க, இப்ப கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் கூட்டம் இருக்கு, நம்ம பேசுறதெல்லாம் அவங்க கவனிக்கிறாங்களான்னு கேட்டாங்க. நீங்க கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறவங்களாம் கைத்தி உதவி சொல்லி காட்டுங்க. அண்ணா எப்படி பாச்சு பாருங்க. இந்த கை தூக்குன மாதிரி கை தட்டுங்க பார்க்கலாம். இது கூட்டம், இதுதான் கூட்டம். இந்த கை தட்டுறது இப்ப நான் வர்றப்போ சாயங்காலம் ஒரு மாலை தொலைக்காட்சி ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்கிறது. முதல்ல தினமலர் கருத்து கணிப்பு வெளியிட்டது, அப்புறம் இந்தியா டுடே கருத்து கணிப்பு வெளியிட்டது. இன்று ஒரு ஆரிய பத்திரிகை, நமக்கு ஆகாதவன், நமக்கு நம்ம தோத்துருவோம் நினைச்சு கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்கான். அவன் வெளியிட்ட கருத்து கணிப்பில் மதுரவாயிலில் மீண்டும் உதயசூரியன் உதிப்பதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கான். மதுரவாயில் மட்டுமா? இந்தியா டுடேன்னு ஒரு பத்திரிகை, சி ஓட்டர் இந்தியா டுடே, தமிழ்நாட்டில் இல்ல, தினகரன் இல்ல, நக்கீரன் அல்ல, முரசொலி அல்ல, தமிழ்நாட்டு இந்தியா டுடேன்னு ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகை சி ஓட்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் 234 தொகுதிக்கும் 10 நாள் சுத்தி இருக்காங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் 10,000 பேர்ட்ட கருத்து கேட்டுக்கிறாங்க. அப்ப 234 தொகுதியில் எவ்வளவு பேர்ட்ட கேட்டுப்பா பாருங்க. 234 தொகுதியில 10 நாள் சுற்றுப்பயணம் செய்து ஒவ்வொரு தொகுதியிலும் 10,000 பேர்ட்ட கருத்து கேட்டு அந்த இந்தியா டுடே சொல்லியிருக்கிறது, சி ஓட்டர் சொல்லியிருக்கிறது, நாளைக்கே தேர்தல் வைத்தாலும் முத்துவேல் கருணாநிதி தான், ஸ்டாலின் தான் முதலமைச்சர் என்று 220 தொகுதி திமுக ஜெயிக்கும் சொல்லியிருக்கு. சரி, எல்லாமே இப்படியே சொன்னா இப்ப தேர்தல் யாருக்கு தான் சார்னா, தேர்தல் முதல் இடத்துக்கு இல்ல, இரண்டாவது இடத்தை யாரு பிடிப்பதுன்னு தீர்மானிக்கிறது அந்த தேர்தலை தவிர முதல் இடத்துக்கு இல்ல. காரணம், முதல் இடத்தை நாட்டு மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த நெருக்கடி வந்தாலும் தமிழ்நாட்டை தலைகுனியாமல் டெல்லி ஏகாதிபதி காப்பாற்றிய ஆண்மை உள்ள ஒரே தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற காரணத்தினால் அவர்தான் முதலமைச்சர் வர வேண்டும் என்று. பெரியவர்களே, தாய்மார்களே, பேசிய வீரமணி பேசினார். சட்டமன்ற உறுப்பினர் 5 ஆண்டு காலத்தில் என்னெல்லாம் செய்திருக்கிறார். காலை ஒரு ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆய்வு கூட்டத்தில் பொதுநல சங்கங்கள் வந்தது, தனியார் குடியிருப்பு நிர்வாகிகள் வந்தார்கள், வியாபார பெருமக்கள் வந்தார்கள், தன்னார்வலர்கள் வந்தார்கள். இத்தனை பேரும் காலை முதல் அழைத்து பேசினாலும் எல்லோரும் ஒன்றைத்தான் குறிப்பிட்டார்கள். மதுரவாயிலில் இந்த 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சி செய்ததை போல், முதலமைச்சர் ஸ்டாலின் செய்ததை போல், காரப்பாக்கம் கணபதி செய்ததை போல், நொலம்பூர் ராஜன் செய்ததை போல் இதற்கு முன்னால் யாரும் செய்ததே இல்லை. சொன்னது திமுக நிர்வாகி அல்ல, பொதுமக்களும் பொதுநல சங்க நிர்வாகிகளும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்க யாரையும் நான் குறை சொல்ல வரவில்லை, விமர்சனம் செய்ய விரும்பவில்லை. இதே மதுரவாயில் தொகுதியில் 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி, யாரும் மறந்திருக்க முடியாது. 2011, 2021 இதே மதுரவாயில் சேர்ந்தவர் அந்த வீரமணி குறிப்பிட்டதை போல மாநகராட்சி மன்ற உறுப்பினராக இருந்தார், சென்னை மாநகராட்சிக்கு துணை மேயராக இருந்தார். மறைந்த ஜெயலலிதாவால் பெஞ்சமின் மந்திரியாக்கப்பட்டார். நான் சவால் விட்டு சொல்கிறேன், தைரியம் இருந்தால், அதிமுக உயிரோடு இருந்தால்
மதுரவாயில் அதிமுக செயல்படுற கட்சியாக இருந்தால் நாளைக்கு கூட்டம் போட்டு 10 ஆண்டு காலத்தில் இந்த மதுரவாயில் தொகுதிக்கு பெஞ்சமின் செய்ததை பட்டியல் போட்டு சொல்லட்டும். 4.25 ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சி என்னெல்லாம் செய்தது என்பதை நாங்கள் பட்டியல் போட்டு சொல்லுகிறோம். தயாரா? 4.25 ஆண்டு காலம் காரப்பாக்க கணபதியும் ராஜனும் வீரமணியும் 4 பெரிய மேம்பாலத்தை மதுரவாயிலுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இது திமுக செய்திருக்கிறது. பெரியவர்களே, தாய்மார்களே, 5 ஆண்டு காலத்தில் நாங்கள் என்னெல்லாம் செய்திருக்கிறோம். 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி, ஜெயலலிதா முதலமைச்சர், OPS முதலமைச்சர், EPS முதலமைச்சர். அந்த அம்மையார் இறந்து விட்டார். நான் விமர்சனம் செய்ய விரும்பவில்லை. ஆனால் 10 ஆண்டு காலத்தில் இந்த மதுரவாயிலுக்கு, தனிநபருக்கு, குடும்பத்திற்கு, ஒரு சமுதாயத்திற்கு ஏதாவது ஒன்றை கடந்த கால ஆட்சி செய்ததா? மீண்டும் திமுக தலைவர் சொன்னார், மீண்டும் திமுக வெல்லும், 200 தொகுதியை கைப்பற்றுவோம். எந்த நம்பிக்கையில சொன்னார்? எல்லாம் கேட்டாங்க, 200ல ஜெயிப்பீங்களா? தேர்தல் நாடு அல்லவா, ஜனநாயக நாடு அல்லவா, மக்கள் தானே தீர்மானிக்க வேண்டும். எப்படி நீங்களே சொல்றீங்க? அவ்வளவு அகங்காரமா, அவ்வளவு திமிரா? நிச்சயமாக இல்லை. திமிரோ அகங்காரமோ இல்லை, ஒரே நம்பிக்கை. என்ன நம்பிக்கைன்னா, எதிரில் உட்கார்ந்து இருக்கிற உங்கள் மீது வைத்த நம்பிக்கை தான். தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னார் 200 இடத்துல ஜெயிப்போம். யோசிக்க வேண்டும். பெரிய கொடுமை என்ன தெரியுமா? ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மதுராந்தகத்தில் ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டம் நரேந்திர மோடி பேசினார். டிவியில் பார்த்தீங்களா? 10 நாளைக்கு முன்னாடி எல்லா கம்பெனியும் உட்கார்ந்து இருந்தாங்க. பார்த்தீங்களா யார் யார் உட்கார்ந்து இருந்தாங்கன்னு? அதில் நம்மளை எப்படிலாம் ஏமாத்தான்னு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. அதில் மோடி உட்கார்ந்து இருந்தார். மோடிக்கு பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்து இருந்தார். இப்போ யூடியூப்ல இப்பயே போட்டுப்பார். மோடியும் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நேரம் சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க. பாத்தீங்களா? இவர் ஏதோ காதுல சொல்றாரு, அவர் புக்கு சிரிக்கிறாரு, அவர் ஏதோ சொல்றாரு, இவர் ஏதோ சிரிக்கிறாரு. கொடுமை என்ன தெரியுமா? மோடிக்கு தமிழ் தெரியாது, எடப்பாடிக்கு ஹிந்தி தெரியாது, 2 பேருக்கு இங்கிலீஷும் தெரியாது. நம்மளை எப்படி ஏமாத்திக்கிறான் பாரு. இவங்க 2 பேர் இன்னும் எதிரில் ஒரு அதிமுக பாராடே மச்சான், எடப்பாடி எவ்வளவு நெருக்கமாக்குறாரு மோடி கிட்ட. 2 பேரும் குஞ்சு குஞ்சு பேசுறாங்களா, ஜாலியா அரட்டை அடிக்கிறாங்க, ஜாலியா பேசுறாங்க. இலவு எடுத்தவங்க 2 பேருக்குமே புரியாது. அது ஏமாத்துறதுக்காக அதுல ஒரு வேலை பண்ணாரு பார் நரேந்திர மோடி. நேரா மேடைக்கு ஏறி ஊழலை ஒழிப்போம். அவர் ஹிந்தியில சொன்னாரு, தமிழ்ல சொல்லல. ஹிந்தியில சொல்லவா தமிழ்ல சொல்லவா? சத்தமா சொல்லுங்க. எல்லாம் கை தட்டுங்க. அப்போ அவர் வந்தார் நேரா. இங்க எல்லாம் கம்பெனி உட்கார்ந்து நிக்குது. எடப்பாடி தெரியல, முனியாண்டி விழா ஓனர் மாதிரி. அப்படியே கூட்டத்தை பார்த்த உடனே, भाइयों बहनों, ना खाऊंगा ना खाने दूंगा, डीएम की सरकार, स्टालिन की सरकार भ्रष्टाचार है. எடப்பாடி பா நம்ம பேசுறோம், ஒரு மயிர தெரியாத இருந்தாலும் புரியல. பா என்னப்பா பேச, நான் खाऊंगा ना खाने दूंगा என்ன அர்த்தம் தெரியுமா? நான் கொள்ளையும் அடிக்க மாட்டேன், கொள்ளை அடிச்சவனும் விடவும் மாட்டேன், நான் சாப்பிடவும் மாட்டேன், சாப்பிட விடவும் மாட்டேன், ஊழலை ஒழிப்போம். அன்புமணி பயன்ட்டாரு, நம்மளதான் சொல்றானுட்டு. ஏன்னா அன்புமணி இந்தூர் மருத்துவக் கல்லூரியில முறைகேடு செய்தார்னு FIR போட்டதே மோடி தான். அன்புமணி எங்க இருந்தாரு? மேடையில உட்கார வச்சு என்ன சொல்றாரு மோடி? ஊழலை ஒழிப்போம். எடப்பாடி பழனிசாமி உள்ள வேக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் இந்த ஊழல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாருன்ட்டு. அடுத்து எடப்பாடி இந்த வேலுமணின்னு ஒருத்தர் அதிமுக ஆட்சியில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார். ரொம்ப நல்ல மனுஷன், 40 ரூபா தொடப்பத்தை 650 ரூபாய்க்கு வாங்கினான் அந்த ஆளு. அவ்வளோதான் பண்ணார், பெருசாலாம் பண்ணல. அந்த வேலுமணி மேடைக்கு கூப்பிட்டு மோடி தட்டி கொடுக்கிறார், சபாஷ் உட்காரு. அவனையும் உட்கார வச்சிட்டாரு. பின்னாடி குட்கா விஜயபாஸ்கர். யாரு? குட்கா விஜயபாஸ்கர். அவர் பக்கத்தில் உட்கார்ந்துங்கிறாரு. இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி 5000 கோடி ரூபாய் டெண்டர் ஹைவேஸ் முறைகேடு சுப்ரீம் கோர்ட்ல என்னை விசாரிக்க கூட ஸ்டே வாங்கினவர். எல்லாம் பிராடு கம்பெனி மேடையில் உட்கார வச்சுக்கின்னு மோடி என்ன சொல்றாரு? ஊழலை ஒழிப்போம். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், அதிமுக காரன் வெக்கப்படணும், சத்தியமா வெக்கப்படணும். அந்த கூட்டத்தில் நிறைய அதிமுக போல தெரியுமா? உண்மையான ஜெயலலிதா விசுவாசிலாம் போல, உண்மையான எம்ஜிஆர் விசுவாசிலாம் போல. 45 நிமிஷம் மோடி பேசியிருக்கிறார் மதுராங்க பொதுக்கூட்டத்தில். ஒரு இடத்துல கூட அதிமுகன்னு ஒரு வார்த்தை சொல்லல.
ஒரு இடத்துல கூட எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளரும் சொல்லல. ஏன்னா அதிமுக கதை இப்ப எப்படி இருக்குன்னா, அத்தைக்கு மீச முளைச்சாதான் சித்தப்பா, அத்தைக்கு மீச முளைச்சாதான் சித்தப்பா. அத்தைக்கு மீச முளைக்க போறதும் இல்ல, அத்தை சித்தப்பா ஆக போறதும் இல்ல, அதிமுக ஆட்சி வர போறதும் இல்ல. அது வேற விஷயம். ஆனா மோடி ஒரு இடத்துல கூட அதிமுக பேர் சொல்லல, எடப்பாடி பழனிசாமி பேர் சொல்லல. நாங்க ஒருவேளை ஜெயிச்சா இவர்தான் முதலமைச்சர் அதெல்லாம் சொல்லல. பொதுவா சொல்லிட்டு போயிட்டா என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்றாரு, வாரிசு அரசியலை ஒழிப்போம். திமுக வாரிசு அரசியல் இருக்கிறது. யார் பேசுறது? நரேந்திர மோடி. வெக்கமா இல்லையா? இந்தியாவின் பிரதமர் அவர்களே, நீங்கள் அந்த வார்த்தையை பேசலாமா? வந்த இந்தியாவுடைய பிரதமர் என்ன பேசியிருக்கணும்? நான் 11 வருஷமா இந்தியாவுடைய பிரதமராக இருக்கிறேன். நான் பிரதமராய் தமிழ்நாட்டுக்கு இத்தனை மேம்பாலம் கொடுத்தேன், இத்தனை ஸ்கூல் கொடுத்தேன், இத்தனை காலேஜ் கொடுத்தேன், இத்தனை மருத்துவக் கல்லூரி கொடுத்தேன், இவ்வளவு நிதி கொடுத்தேன். பட்டியல் போட்டு பேசியிருக்க வேணாமா? வந்த நரேந்திர மோடி என்ன சொல்லியிருக்கணும்? வரதா புயல் வந்தது, நான் இவ்வளவு பணம் கொடுத்தேன். வந்த நரேந்திர மோடி என்ன பேசியிருக்கணும்? ஒக்கி புயல் வந்தது, நான் இவ்வளவு அள்ளி கொடுத்தேன். கஜா புயல் வந்தது, இவ்வளவு நிவாரணம் கொடுத்தேன். பட்டியல் போட்டிருக்க வேணாமா? ஒரு வருஷம் முன்னாடி ஒரு புயல் மழை வந்தது, சென்னை பாதிக்கப்பட்டது, இவ்வளவு பணம் கொடுத்தேன் சொல்லியிருக்க வேண்டாமா? ஒக்கி புயல் வந்த போது வராத பிரதமர், வரதா புயல் வந்த போது வராத பிரதமர், கஜா புயல் வரும்போது வராத பிரதமர், கடந்த ஆண்டு புயல் வந்த போது தமிழ்நாட்டை எட்டி பார்க்காத பிரதமர் இன்னைக்கு வந்து மேடை போட்டு சொல்லுகிறார் வாரிசு அரசியலை ஒழிப்போம். சரி, வாரிசு அரசியலை ஒழிக்கலாம். மேடையில் ஜி.கே. வாசன் உட்கார்ந்து இருக்கார். அவர் யார் பையன்? மூப்பனார் பையனை மேடையில் உட்கார வச்சுக்கிட்டு, அன்புமணி பையனை மேடையில் உட்கார வச்சுக்கிட்டு நீங்க வாரிசு அரசியலை ஒழிப்பேன்னு சொன்னீங்க. யாரை ஏமாத்துற கதை இது? உங்களால வாரிசு அரசியல்னா திமுக வாரிசா தெரியுமா உங்களுக்கு? வெறும் உதயநிதி ஸ்டாலின் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியவாரா? உதயநிதி வாரிசு அரசியல் வாரிசு அல்ல, கலைஞரின் கொள்கை வாரிசு தான் எங்கள் இளைய தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஏதோ மூப்பனார் பையன் போலையோ, ராமதாஸ் பையன் போலையோ, பச்சமுத்து பையன் போலையோ, ஓபிஎஸ் பையன் போலவோ, ராஜன் செல்லப்பா பையன் போலவோ, ஜெயக்குமார் பையன் போல வரல. ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? சென்ற ஆண்டு மழை வந்தது, வெள்ளம் வந்தது, சென்னை தத்தளித்தது, திருவள்ளுவர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு தத்தளித்தது. மூப்பனார் பெற்ற பையன் வீதிக்கு வரல, ராமதாஸ் பெற்ற பையன் மழையில வரல, ஓபிஎஸ் பையன் ரோடுக்கு வரல, ராஜன் செல்லப்பா பையன் ரோடுக்கு வரல. கொட்டுகிற மலையில் முழங்கால் தண்ணியில் ஒருவருடைய மகன் தான் வெள்ளத்தில் நடந்து வந்தான். அவன் தான் மு.க. ஸ்டாலின் பெற்றெடுத்த வீர திருமகன் உதயநிதி ஸ்டாலின். மக்கள் தலைவனாக வந்தார், மக்களை சந்திக்க வந்தார், மக்களோடு களத்தில் நின்றார். நடுவில் ஒருத்தனை மறந்துட்டையா? இப்போ ஒருத்தன் புதுசா கிளம்பி இருக்கான். ப்ரோ, இந்த ப்ரோ பெரிய தலைவலி ஆகுது. பத்தாவதுக்கு இந்த அணில் கொஞ்சங்களுக்கு விசில் வர கொடுத்துட்டானுங்க. அதுங்க பார்த்து ஊதினே இருக்குதுங்க. ஊதக்கூடாதுரா, ஊதுவோம். ஊதக்கூடாதுரா, ஊதுவோம். அது பேர் என்னடா? விசில். அது ஆங்கிலத்தடா. தமிழ்ல அது பேர் என்னடா? மடக்கூதி. மடக்கு மடக்கு ஊதி. சார் அது இல்ல, மடக்கு ஊதி. சொல்லு, சத்தமா சொல்லு. சொல்லு சார். அசிங்கமா பேசாத. எங்களுக்கு வந்து கேடு காலமாடா அதெல்லாம். நாங்கள் யார் யாருக்குள்ள அரசியல் பண்ணோம் தெரியுமா? எங்களுக்கு வந்து நாங்கள் பாரு, இப்போ எங்களுக்கு எதிர்க்கல யார்? குக்கரு, பஞ்சரான சைக்கிளு, அழுகி போன மாம்பழம், மலரவே மலராத தாமரை, இதெல்லாம் லைன் கட்டின்னு வருதான். உடனே பலம் பொருந்தியானி கூட்டணி சேருகிறார்கள். யார் யாரா? ஜான் பாண்டியன் தேர்தலை ஜெயிச்சதே இல்லை. அடுத்து அன்புமணி ராமதாஸ் தேர்தலை நின்னதே இல்லை. அடுத்து பாரிவேந்தர் அப்படின்னா என்னன்னே தெரியாது. அடுத்து குக்கர் தினகரன் 20 ரூபா டோக்கனை கொடுத்து ராயபுரம் மக்கள் தேர்ந்துக்கிறாங்க. அடுத்து இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து திமுக வீழ்த்த போறாங்களாம். சரி, இவங்களாம் 21 எங்கடா இருந்தாங்க? எல்லாம் அப்பயும் ஒன்னா தாங்க இருந்தாங்க.
அப்ப உங்களை யாரா தோக்கடிச்சது? அப்பையும் ஸ்டாலின் தாங்க தோக்கடிச்சாரு. எழுதி வச்சுக்கோ, 26 நீ ஒன்னா வந்தாலும் சரி தனியா வந்தாலும் சரி, மீண்டும் 26 இந்த கும்பலை தோற்கடித்து திமுக ஆட்சிக்கு வரும். யாரும் மறந்துடக்கூடாது. இவ்வளவு தாய்மார் உட்கார்ந்து இருக்கீங்க, பணிவோடு கேட்கிறேன். டெல்லியில அமித்ஷா பேசுறாரு. டெல்லியில அமித்ஷா பேசுறாரு. என்ன தெரியுமா? ஸ்டாலின் அவர்களே, நேரம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை வீழ்த்துவதற்கு நான் தமிழ்நாட்டில் வருகிறேன். உங்களை வீழ்த்துவோம், தோற்கடிப்போம். அரசியெல்லாம் அப்புறம் பேசலாம். இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லா தாய்மாரையும் கேட்கிற, ஒரு 10 நிமிஷம் மட்டும் என்ன பாருங்க, கவனமா கேளுங்க. டெல்லியில் இருக்கிற அமித்ஷா கொக்கரிக்கிறார் ஸ்டாலினை வீழ்த்துவோம் என்று. இருக்கிற எவ்வளவு தாய்மார் இருக்கிறீங்க, மனசாட்சி கை வைத்து சொல்லுங்கள், ஏன் வீழ்த்த வேண்டும்? என்ன தப்பு பண்ணோம்? யார் தாலி அறுத்தோம்? யாருக்கு நஷ்டம் ஏற்படுத்தணும்? இன்னைக்கு பேருந்துல போறதுக்கு இலவசமா 4.5 வருஷமா போலான்னு சட்டம் போட்டாரே, அதுக்காக வீழ்த்தணுமா? வீட்டில் இருக்கிற நம்ம மூத்த பிள்ளை பெத்த தாய்க்கு மாசம் 1000 ரூபாய் தரானோ இல்லையோ, தமிழ்நாட்டின் மூத்த பிள்ளையானா மாசமான 1000 ரூபாய் அக்கௌண்ட்ல வந்து விழுதே, அதனால வீழ்த்தணுமா? நம்ம வீட்டு பிள்ளை காலேஜுக்கு போனா மாசம் 1000 ரூபாய் கொடுக்குற சட்டம் வந்தது, அதனால வீழ்த்தணுமா? நம்ம வீட்டு பையன் காலேஜுக்கு போனா மாசம் 1000 ரூபாய் வருது, அதனால வீழ்த்தணுமா? தோழி விடுதி கட்டி வேலைக்கு போற பாப்பாங்களா, வெளியூர்ல போனா தங்கறதுக்கு விடுதி கட்டணுமே, அதனால வீழ்த்தணுமா? ரேஷன் கடையில் எல்லா பொருளும் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுமே, அதனால வீழ்த்தணுமா? இல்ல 20 வருஷத்துல தமிழ்நாட்டு சரித்திரத்துல இல்லாத அளவிற்கு இந்த 4.25 வருஷத்துல 19,50,000 பட்டாக்களை வழங்கி இருக்கிறோமே, அதனால வீழ்த்தணுமா? என்னையா தப்பு பண்ணோம்? என்ன பண்ணோம்? ஏன் டெல்லியில கொக்கரிக்கிறார் அமித்ஷா ஸ்டாலினை தோற்கடிப்போன்ட்டு? சொன்ன பண்ணதெல்லாம் தப்பா? காலேஜ் கட்டணும் தப்பா? பாலம் கட்டணும் தப்பா? ரோடு போட்டோம் தப்பா? ஸ்கூல் கட்டணும் தப்பா? என்ன பண்ணோம்? நல்லதை தவிர ஒன்றும் பண்ணலையே. கொரோனா வந்தது, நம்ம ஜனெல்லாம் மறந்து போயிருக்கோம். 19 மாசம் லாக்டவுன் இருந்தது, கேட்கறதுக்கு நாதி இல்லையே. 19 மாசம் லாக்டவுன். ஒரு நாள் மூடுவான், 2 நாள் மூடுவான், ஒரு வாரம் மூடுவான் நினைச்சிருந்தோம். 19 மாசம் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. கொரோனா உச்சத்தில் இருந்தது. கூலி வேலைக்கு போறவங்க, அன்றாடங்காட்சி வீட்டு வேலைக்கு போறவங்க, கொத்தனார், சித்தார், டிரைவர் எல்லாம் வீட்டுல முடங்கி போயிட்டோம். பக்கத்து வீட்டுல சாப்பிட்டானா கேட்கறதுக்கு ஆள் இல்லை. முதலமைச்சர் சொன்னார், தேர்தலில் உதயசூரனுக்கு ஓட்டு போடுங்கள், காரப்பாக்க கணபதியை வெற்றி பெய்து கோட்டைக்கு அனுப்புங்கள். நான் முதலமைச்சராக வந்தால் ஒவ்வொரு காடுக்கும் கொரோனாக்கு 4000 தருவேன்னார். ஓட்டு போட்டீங்க, 4000 தந்தாரா இல்லையா? இதுக்கு தோக்கடிப்பீங்களா? அமித்ஷா ஏன் தோக்கடிக்கிறார்? என்னையா தப்பு பண்ணோம் நாங்க? உங்களுக்கு தெரியாது சொல்லட்டுமா? எத்தனையோ முதலமைச்சர் இருந்திருக்கலாம். இந்தியா ஃபுல்லா கொரோனால செத்து போனோம் பணம் கொடுத்தாங்க. கொரோனால செத்து போயிட்டா பணம் கொடுத்தாங்க. ஆனா இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் மட்டும்தான். இது திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றோம். இது அண்ணாவின் ஆட்சின்னு சொல்லல, கலைஞரின் ஆட்சின்னு சொல்லல, ஸ்டாலின் ஆட்சின்னு சொல்லல, இது திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றோம். ஏன் தெரியுமா? தமிழ்நாட்டில் மட்டும் கொரோனாக்கு செத்து போனோம் எண்ணிக்கை 49,000 பேர். ஒருத்தர் 2 பேர் இல்ல, 49,000 பேர் இறந்து போனாங்க. முதலமைச்சர் கூட்டத்தை கூட்டி கேட்கிறார், என்ன நிலைமைன்ட்டு. ஐயா, கடந்த ஆட்சி இந்த ஆட்சியெல்லாம் சேர்ந்து கொரோனாவுக்கு 3 வருஷத்துல 49,000 பேர் செத்து போயிட்டாங்க அதிகாரி. அடுத்த கேள்வி, இந்த கேள்வி முதலமைச்சர் கேட்பார்னு எந்த அதிகாரியும் எதிர்பார்க்கல. முதலமைச்சர் கண் கலங்கி கேட்டாரா, சரியா 49,000 பேர் இறந்து போயிட்டான்னு சொல்றீங்க, அதுல இவ்வளவு பெண்கள் இவ்வளவு ஆண்கள் இந்தந்த ஊர்ல இறந்து போயிட்டான்னு சொல்றீங்க, எல்லாம் சரி. ஆனா இறந்து போனவங்கலாம் குழந்தைங்க இருந்துடும்ல, அந்த குழந்தைங்களாம் என்னையா ஆச்சுன்னு கேட்ட இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். அதிகாரிகிட்ட டேட்டா இல்லை. செத்து போனது ஆனா பெண்ணா டேட்டா இருக்கு. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு பேர் செத்தாங்க டேட்டா இருக்கு. எந்த வயசுக்காரங்க செத்தாங்க டேட்டா இருக்கு. ஆனா செத்து போனவங்களுக்கு குழந்தை இருந்ததா, அந்த குழந்தைக்கு வயசு என்ன, இப்போ எங்க இருக்கலாம் டேட்டா இல்லை. முதலமைச்சர் கோபமா சொன்னாராம், அடுத்த 10 நாள் பொறுத்து கூட்டம், எனக்கு தெரியாது, டேட்டா கையில வரணும்ட்டு. ஸ்டாலின் என்ன பண்ணார் கேட்கறாங்கல்ல. உதயசூரனுக்கு ஓட்டு போட்டீங்களே, ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்குனீங்களே, காரப்பாக்கம் கணபதிக்கு ஓட்டு போட்டீங்களே, என்ன பண்ணார் கேட்கறான்ல. அவனுக்கு இந்த பதில சொல்றேன். 10 நாள் பொறுத்து கூட்டம், அதே அதிகாரிங்க கலெக்டர்ஸ் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. 10 நாள் பொறுத்து கூட்டம் போட்ட பிறகு அதிகாரி எழுந்து சொல்றாங்க, ஐயா நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் கொரோனாக்கு 3 வருஷத்துல 49,000 பேர் இறந்தாங்கன்னு நாங்க தகவல் சொன்னோம்.
நீங்க இறந்தவங்க குழந்தைங்களா என்ன ஆச்சு, எத்தனை குழந்தைங்கன்னு கேட்டீங்கல்ல, இந்த டேட்டா கொண்டு வந்திருக்கோம் ஐயா. 49,000 பேர் இறந்தாங்க, அதுல 7,200 குழந்தைகள் அனாதையாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அதிகாரி தகவல் சொன்னாங்க. 7,200 குழந்தைங்க அனாதை ஆயிடுச்சு கொரோனால. முதலமைச்சர் கண்கலங்கி கேட்டாரா, 7,200 குழந்தைங்களா, எங்கேயா இருக்காங்க, யார் பார்த்துக்கிறா, யார் சாப்பாடு போடுறா, படிப்பு என்னாச்சுன்னு கேட்டபோது அதிகாரிகள் சொன்னது, பல குழந்தைகள் அனாதை இல்லத்தில் இருக்கிறது, சில குழந்தைகள் ஓம்ல இருக்கு, சில குழந்தைங்க சொந்தக்காரங்க வீட்டில் இருக்குன்னு தான் தகவல் அப்படின்னு அதிகாரி சொல்லியிருக்கிறாங்க. எந்த குழந்தையும் முதலமைச்சருக்கு மனு கொடுக்கல, லெட்டர் கொடுக்கல, ஊர்வலம் வரல, யாரும் வேண்டுகோள் வைக்கல. ஆனால் நீங்கள் ஓட்டு போட்ட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன பண்ணார் தெரியுமா, அங்கேயே உத்தரவு போட்டார், அந்த 7,200 குழந்தையும் 18 வயசு ஆகிற வரைக்கும் என்னுடைய அரசு மாசம் 3,000 ரூபாய் தரும் என்று சொன்ன ஒரே முதலமைச்சர். இது எல்லா பெண்களும் கை தட்டலாமே. மாசம் 3,000 ரூபாய். எவ்வளோ மாசம் சொல்லு, கை தூக்கி சொல்லுங்க, மாசம் எவ்வளோ? 3,000 ரூபாய். யாருக்கு? கொரோனாவில் இறந்து போன பெற்றோருடைய குழந்தைகளுக்கு. அது மட்டும் விட்டாரா, மாசம் 3,000 ரூபாய் கொடுக்குறோம், பார்த்துக்கிற சித்தியோ சித்தப்பாவோ அண்ணனோ அண்ணியோ பெரியமோ யாரோ ஒருத்தர் 3,000 ரூபாய்க்கு சோறு போட்டுருவாங்க. 18 வயசு ஆனா அந்த குழந்தையோட நிலைமை, அது பெண் பிள்ளையா இருந்தா யார் கட்டி கொடுப்பா, ஆண் பிள்ளையா இருந்தா எப்படி வாழ்க்கை நடத்தும்? முதலமைச்சர் சொன்னார், அந்த 7,200 குழந்தை பேர்லையும் ஒவ்வொரு குழந்தை பேர்லையும் 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ண ஒரே தலைவன் தமிழ்நாட்டு முதலமைச்சர். 5 லட்சம் ரூபாய். 7 வயசு ஒரு குழந்தைக்கு 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணியாச்சு. அந்த குழந்தை 18 வயசானா அந்த 5 லட்சம் ரூபாய் வட்டியோட எடுத்துக்கிட்டு அது அதனுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க பெரியவர்களே, இந்த 7 வயசு குழந்தை எப்போ 18 வயசு ஆகும்? நாங்கள் எலெக்ஷனுக்காக திட்டம் கொண்டு வந்தோமா? இப்படி கொரோனாவில் பாதிக்கப்பட்ட இறந்து போனுடைய குழந்தைகளுக்கும் திட்டம் தீட்டிய தலைவன் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர். இன்னொரு திட்டம் அன்பு கரங்கள்ட்டு, எத்தனை பேருக்கு தெரியலாம் தெரியல. அன்பு கரங்கள், அப்பா இல்லையா மாசம் 2,000 ரூபாய், அம்மா இல்லையா மாசம் 2,000 ரூபாய், யாருமே இல்லையா நீ வாழ்ற காலம் வரைக்கும் உனக்கு 2,000 ரூபாய் திட்டம் தந்த தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். இவ்வளவு திட்டம் தந்த இந்த அரசை பார்த்துதான் மோடி அமித்ஷாவும் எப்படியாவது கவிழ்க்க வேண்டும், வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், என்னென்ன சதி திட்டங்கள் திட்ட முடியுமோ, என்னென்ன பொய் பிரச்சாரம் பண்ண முடியுமோ அத்தனையும் பிஜேபி அதிமுக கூட்டணி தமிழ்நாட்டை பிடிக்க வேண்டும் என்று பொய் பிரச்சாரம் செய்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சரி, இன்னைக்கு அதிமுக ஆட்சியை பிடிக்குமா? எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அதிமுக ஆட்சியை பிடிக்கும், 26 ஆட்சிக்கு வரும். வர முடியுமா? முடியுமா? ஏக்கா நீ சொல்லு, முடியுமா? டாட்டா காட்டி சொல்லு. முடியாது. கனிமொழி அக்கா முடியாதான்? முடியாது. எப்படி முடியும்? அதிமுகவா இருக்கா? இல்ல. இதை விட பெரிய கொடுமை தெரியுமா? அதிமுக பரவாயில்ல, அது ஒரு 50 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு 25 வருஷம் ஆளுங்கட்சியா இருந்தா, இப்ப எதிர்கட்சியா இருக்கிறான், பேருக்காவது சொல்லிக்கலாம் நாங்க ஆட்சிக்கு வருவோம் போவோம்ட்டு. கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் இவன் சொல்றான் இன்னும் என்னன்ட்டு, நாங்கள் ஆட்சியை பிடிப்போம். ஒன்று சொல்லட்டுமா? இங்க உட்கார்ந்துருக்காங்கல்ல கனிமொழி அக்கா, உங்க யார் தெரியுமா? திமுக ஆரம்பித்த போது திமுக முதல் அமைப்பு செயலாளர் மறைந்த ஐயா முன்னாள் அமைச்சர் NV நடராஜனுடைய பேத்தி. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் பாதுகாப்புத்துறை மத்திய இணையமைச்சர் NVN சோமுடைய பொண்ணு. இந்த பிஜேபிக்கார சொல்றான்ல, தேசத்துக்கு என்ன பண்ணீங்க, தேசத்துக்கு என்ன பண்ணீங்க, நான் தான் இந்தியன்றான்ல. இந்தியாவிற்காக இந்தியாவின் எல்லை அருணாச்சல பிரதேச எல்லையில் தன் தந்தையை பறிகொடுத்தவர் தான் இங்க உட்கார்ந்திருக்கிற கனிமொழி சோமு அவர்கள். இந்த கட்சி எவ்வளவு பெரிய கட்சி தெரியுமா? வந்த 3 வருஷத்திலே சொல்றான் ஆட்சியை பிடிப்போன்னு. ஒன்னு சொல்லட்டுமா? இந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் அண்ணா கட்சி ஆரம்பிச்சது 49ல், அவர் ஆட்சியை பிடிச்சது 67ல். எவ்வளவு வருஷம் ஆச்சு? 49ல் கட்சி ஆரம்பிக்கிறாரு, ஆட்சியை பிடிக்கிறது 67, 18 வருஷமா? 18 வருஷம். அண்ணாக்கே 18 வருஷம் தேவைப்பட்டது. அண்ணா யார்? கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம், கொட்டி கிடக்கிற செங்கல் கல்லு நேருவை பார்த்து சொன்னவர். மேதையெல்லாம் மேதை என்று சொன்ன அறிவாசன் அண்ணா கட்சி ஆரம்பிக்கிறார், அவர் ஆட்சியை பிடிக்க 18 வருஷம் தேவைப்பட்டது.
சரி, அண்ணா கூட இருந்த தலைவர் தளபதிலாம் யார் தெரியுமா? அண்ணா கூட இருந்தவங்க யார் தெரியுமா? நம்முடைய உயிரினும் மேலான கலைஞர் கூட இருக்கிறார். தம்பி வா தலைமை ஏற்கவா ஆணையிடு கட்டுப்படுவோன்னு சொன்ன நாவலர் கூட இருக்கிறார். நாவலர், கலைஞர், நம்மளுடைய NV நடராஜே, CP சிட்டர்ஸ், சத்திவாணி முத்து, ஆசை தம்பி, இந்த மாதிரி தலைவர்லாம் கூட இருக்கிறாங்க. இவ்வளவு தலைவர்ல கூட வச்சுக்கிட்டே அண்ணா ஆட்சி பிடிக்க எவ்வளவு நாள் ஆச்சு? 18 வருஷம் ஆச்சு. இவங்க கூட யார் இருக்கிறது? திருட்டு லாட்ரி, பாண்டிச்சேரி சரக்கு, என்னன்னே தெரியாதெல்லாம் கூட வச்சுக்கின்னு இவன் சொல்றான் நான் தான் அடுத்து ஆட்சி எப்படி. நான் ஏன் சிம்பிளா ஒன்று கேட்குறேன், நான் பெருசாலாம் அவர் விவாதத்தெல்லாம் கூப்பிடல. 41 பேர் செத்து போயிட்டாங்க. இங்கே இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் தெரியும். 41 பேர் செத்து போனாங்க. எப்படி செத்தாங்க? ரயிலில் அடிபட்டு செத்தாங்களா? விஷம் குடிச்சு செத்தாங்களா? தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா? இல்லை, ஒரு நடிகரை பார்க்க போய் இறந்து போனார்கள். இங்கே இருக்கிற எல்லா தாய்மாரும் நான் கேட்குறேன், அவர் பேசிக்கிட்டே இருக்கார் வண்டியில், அடுக்கடுக்கான பணம் கீழே விழுது, கீழே விழுறான், மெரிக்கிறான், செத்து போயிடறான், மூச்சு திணறல், தண்ணி தாகம், பசி, கீழே விழுறாங்க. அவர் எதிரிலேயே ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன், அங்கே ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. நான் பேசுகிற மேடைக்கு எதிராக நான் உடனே என்ன பண்ணுவேன்? ராஜன் என்ன பண்ணுவார்? தம்பி நிறுத்திருப்பா, பேசாத நிறுத்து, அங்கே ஏதோ நடந்துருச்சு. இதான மனிதாபிமானம்? நான் தொடர்ந்து பேசுவேனா? பேச மாட்டேன். நான் பேச்சை நிறுத்திடுவேன். போலீஸ் அங்கே போவோம், கட்சிக்காரன் ஓடுவான், என்னன்னு பார்ப்பாங்க. பிரச்சனை தீர்ந்த பிறகுதான் கூட்டம் தொடர்ந்து நடக்கும், இல்லைன்னா கூட்டம் நின்றுடும். ஐயா, நீ பேசிட்டே இருக்கிற வேன் மேல தூக்கிட்டு போறாங்க. 1 2 3 4 5 6 7 தூக்கிட்டு போயினே இருக்கிறாங்க. நீ பார்த்துட்டே இருக்கிற, என்னன்னு கேட்டிருக்கலாமே, பேச்சை நிறுத்தி இருக்கலாமே. ஐயா, நீ பேசி முடிக்கிறப்போ 41 பேர் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்களே, வண்டியை விட்டு கீழே இறங்கி என்ன ஆச்சு? ஹாஸ்பிட்டல் போகலாம், என் பாதிக்கப்பட்டாங்களா, உயிரோடு இருக்காங்களா, செத்து போயிட்டாங்களா, என்ன பிரச்சனை கேட்டிருக்கலாம்ல. கேட்கலையே. அங்கே 41 பேர் செத்து போயிட்டாங்க, நீ சென்னைக்கு ஓடியான்ட்டு அடுத்த அரை மணி நேரத்தில். என்ன ஏன் தெரியுமா சொல்கிறோம்? எங்கள் தலைவர் ஏன் தெரியுமா சொல்கிறோம்? திருப்பி இவர் தான் ஆட்சிக்கு வரணும் ஏன் தெரியுமா சொல்கிறோம்? ஒரு நடிகர், ஒரு கவர்ச்சி நடிகராக இருந்தவர், சினிமாவில் இருக்கக்கூடியவர், ஊருக்கு உபதேசம் பண்ணக்கூடியவர், நடிக்கக்கூடியவர், 50 வயசு நடிகர் 41 பேரை சாக அடிச்சுட்டு சென்னைக்கு வந்துட்டா அவர் பேர் விஜய். 41 பேர் செத்து போயிட்டான்னு கேள்விப்பட்டு நைட்டு 1 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனா அவர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இப்ப நமக்கு யார் வேணும்? சாகடிக்கிறவர் வேணுமா? நைட்டு 1 மணிக்கு ஹாஸ்பிட்டல் போறவர் வேணுமா? வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்றவர் வேணுமா? இல்ல வீட்டுக்கு கூப்பிட்டு ஆறுதல் சொல்றவர் வேணுமா? எந்த கட்சிக்கு போனா என்ன, செத்தது தமிழ்நாட்டு ஜனநாயகன்னு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிச்சவர் வேணுமா? என்னை பத்தி டிவியில பேசினா பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றவர் வேணுமா? யார் வேண்டும்? இதான் தீர்மானிக்க வேண்டிய நேரம். இதுதான். இன்னும் 30 நாள்ல தேர்தல் அறிவிக்க போறாங்க. இங்க சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் காரப்பா கணபதி இருக்கிறார். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி பணியாற்ற வேண்டும், மக்களை எப்படி சந்திக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், சட்டமன்றம் எப்படி கேள்வி எழுப்ப வேண்டும், அமைச்சர்களை பார்த்து எப்படி திட்டங்களை கொண்டு வர வேண்டும். மதுரவாயில் தொகுதியை தன்னறிவு பெற்ற தொகுதியாக மாற்றிய பெருமை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் காரப்பா கணபதியை சாரும். மண்டல குழு தலைவர் அண்ணன் ராஜன் இருக்கிறார். இந்த மண்டலத்தில் அனைத்து மாநகராட்சி மன்ற உறுப்பினரை அரவணைத்து அனைத்து அடிப்படை பணிகளையும் பூர்த்தி செய்து இன்னைக்கு இந்த தொகுதியை சட்டமன்ற உறுப்பினரோடு இணைந்து அனைத்து பணிகளையும் செய்து கொடுத்திருக்கிற ராஜன் எங்கே? 10 ஆண்டு காலம் அதிகாரத்திலிருந்து ஒன்றுமே செய்யாத பெஞ்சமின் எங்கே? நாட்டு மக்கள் சிந்திக்க வேண்டும். இந்த கூட்டத்துடைய தலைப்பு கடைசியா ஒன்று சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இந்த கூட்டத்துடைய தலைப்பு தமிழ்நாடு தலை குனியாது. நாம் யாருக்கு எதிராக தலை குனிய கூடாது. ஏன் இந்த தலைப்பை தலைவர் வச்சார்னா, தலை குனியாது, தலை குனிய மாட்டோம், தலை குனிய விட மாட்டோம், சபதம் ஏற்கிற கூட்டம். யாருக்கு எதிராக குனிய மாட்டோம்? நம்மை அடக்கிய ஆள நினைக்கிற மோடிக்கு எதிராக நாம் தலை குனிய மாட்டோம். நம்மளை விழுத்த துடித்துக் கொண்டிருக்கிற வடநாட்டு கும்பலின் தலைவன் அமித்ஷா எடுத்து தலை குனிய மாட்டோம், தலை குனிய விட மாட்டோம். இங்க மேடையில் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இந்த பிரம்மாண்ட கூட்டத்தை இன்னைக்கு நைட்டு தலைவர் கிட்ட அக்கா கனிமொழி சோமு சொல்ல போறாங்க. எம்எல்ஏ என்ன பேசினார், ராஜன் என்ன பேசினார், வீரமணி என்ன பேசினார், நைட்டு தலைவர் கிட்ட கனிமொழி சொல்வாங்க. மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் வர இருக்கிறார். சிறப்புரை ஆற்றுவதற்கு பெரியவர்களே, தாய்மார்களே, ஒரு மிக சிறப்பான கூட்டத்தை அண்ணன் ராஜன் ஏற்பாடு செய்திருக்கிறார். கண்ணு கேட்டிய தூர வரையில் கூட்ட தலைகள் தான் தெரிகிறது. அவங்களிடத்துல ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன்.
நீங்கள் எழுப்புகிற கோஷம் 3 யூடியூப் சேனல்காரர் வந்திருக்காங்க. 3 யூடியூப் சேனல், குறிப்பா அந்த ஒரு சேனல் என் தாலி அறுக்கிறதுனே வந்திருக்காங்க. இந்த நீங்க போடுற கோஷம் அந்த யூடியூப் சேனல்காரன் காதுல கேட்கணும். 3 கேள்விதான். தமிழ்நாட்டை யார் ஆள வேண்டும்? தமிழ்நாட்டை ஸ்டாலின் ஆளணுமா, மோடி ஆளணுமா? சத்தமா. தமிழ்நாட்டை ஸ்டாலின் ஆளணுமா, மோடி ஆளணுமா? ஸ்டாலின் தான் ஆள வேண்டும். நன்றி, வணக்கம்.